மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மணி 12 மணிக்கு மேலே இதை நான் ஷேர் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும். என்னப்பா வரலாறை பேச போறியா நல்லக்கண்ண ஐயாவை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, புகழஞ்சலின்னு சொல்லுவாங்க. நான் பெரிய வரலாறு எடுத்து பேசுகிறேன்னா அவ்வளோ பெரிய வீடியோவாக போயிடும். அது என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா அவருடைய வரலாறுங்கிறது ஒத்த வீடியோவில் ஒருபோதும் அடக்க முடியாது. ஏன்னா அவருடைய வரலாறு படிக்க படிக்க பார்க்க கேட்க கேட்க கண்கள்லேருந்து தண்ணி வர்ற வரலாறு அது. அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா, ஒரு 5 மேட்ரு மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா நல்லக்கண்ண அவர்கள் இறந்து போயிட்டாங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அரசியலுக்காண்டி சொல்லலை, எல்லா தலைவர்களும் கட்சி கடந்து போயிட்டு ஐயாவோட அந்த இறுதி அஞ்சலியில் பங்கேற்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடோட அரசியல் களத்தில் போய் எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவரை யாராலையுமே வெறுக்க முடியாது. அரசியல் களத்தில் புகழஞ்சலி செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது மட்டும் சொல்லுவாங்க. அது புகழஞ்சலியாக சொல்லுவாங்க. ஏன்னா இறந்துட்டார அவரை விமர்சிக்க வேணாம் அப்படிங்கிறதான் புகழஞ்சலியோட நோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ காண்டி நான் எதையுமே மறைக்கலைங்க. இவரோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் புகழஞ்சலி மட்டும்தான் செலுத்த முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு 5 மேட்ரு மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு தூக்கம் வரணும். இதை நான் யார்ட்டையாவது சொல்லிட்டேன்னா, எப்பேற்பட்ட மனுஷனை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம். அவரும் அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம மனசுக்காண்டி, ஏன்னா இந்த உண்மைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறையா பேர்ட்ட இப்படி ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படிங்கிற உண்மை தெரியும் போது அது இன்னும் கொஞ்சம், இவர் இறந்த பிறகாது இவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். தாவேக்கா தொண்டனா சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்பது தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இறுதி சடங்கு எங்கே நடக்க போகுது, இவரை எரிக்க போகிறாங்களா புதைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்பாங்கல்ல. இது எதுவுமே இவரோட வாழ்க்கையில் இப்போ நடக்காது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். என்ன தம்பி இப்படி அபசகுணமாக பேசுகிற வீடியோ ஆரம்பத்திலே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா, இவர் என்ன தெரியுமா அவரோட குடும்பத்துக்கு கோரிக்கை வச்சுருக்காரு, நான் இறந்த பிறகு எனக்கு இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னுடைய உடம்பை மருத்துவமானவர்கள் படிக்கிறதுக்கு போய் கொடுங்க, அவங்க என் உடம்பை பயன்படுத்தி 4 விஷயம் தெரிஞ்சுக்கட்டும். அதாவது மருத்துவமானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த உடல் அடிப்படையில் அந்த பிரித்து, அதாவது நெஞ்சை புலந்து சில விஷயங்களை கற்றுப்பாங்க, மண்டையை புலந்து சில விஷயங்களை கற்றுப்பாங்க. இந்த மாதிரி படிப்பு பர்பஸுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. அந்த விஷயத்துக்கு என்னுடைய உடம்பை இலவசமாக நீங்கள் கொடுத்துருங்க, ₹1 காசு வாங்காதீங்க. என்னுடைய உடம்பு நான் இறந்த பிறகும் 10 பேர் படிக்கிறதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் காலத்தில் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சாவுக்கு முன்னாடியே தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இறந்து போயிருக்காருன்னா, இப்படி ஒருத்தரை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம மனசில், நம்ம சிந்தனையில், நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இந்த சிந்தனை வந்திருக்குமா? இப்படி ஒன்று இருக்குங்கிறது இவர் இறந்து போன பிறகு இவரோட வரலாறை பார்க்கும்போது தாங்க தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன், கண் தானம் கொடுத்தவங்கள பார்த்துருக்கேன், உடல் உறுப்பு தானம் கொடுத்தவங்கள பார்த்துருக்கேன், உடம்பே தானமாக கொடுக்குறது இது வரைக்கும் நான் கேள்விப்படல. இது எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஸ்டேக் ஆகுது. ஓகே, இப்படி ஒன்று இருக்குது போல். நம்ம இறந்த பிறகு நம்மளோட உடம்பை பயன்படுத்தி 10 பேர் தெரிஞ்சுப்பாங்கல்ல, இது நல்ல விஷயமாச்சு அப்படிங்கிறதான் மைண்டில் ஓடுது. இதுக்கு காரணம் அந்த மனுஷன் இறந்த பிறகும் எனக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறாருங்க. அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன், இது ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் களத்தில் ஒருத்தர் அரசியலில் பயணிக்கிறாருனாவே அவருடைய அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்கும்? முதல்ல கட்சியில் பயணிப்பார், அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு போக முயற்சி பண்ணுவாங்க, ஒரு எம்எல்ஏ ஆவாங்க, ஒரு எம்பி ஆவாங்க, இல்லை கவுன்சிலர் ஆவாங்க, ஏதோ ஒரு பதவி, மேயர் ஆவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பதவியை குறி வச்சு இந்த அரசியல் களத்தில் பயணிப்பாங்க. இயல்பாக எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், அரசியல் அப்படிங்கிறது இது அடிப்படையில் தான் பயணிப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் 15 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும் போராட்ட களத்திலே வாழ்ந்திருக்காரு. ஒரு முறை கூட அரசாங்க பதவிக்கு போகல. விவசாய சங்க தலைவராக இருந்திருக்காரு, கட்சியோட மாநில பொறுப்பில் இருந்திருக்காரு, கட்சியில் மேலே இருந்திருக்காரு, கட்சி பொறுப்பில் இருந்திருக்காரு, சங்க பொறுப்பில் இருந்திருக்காரு, அரசு பொறுப்பில் இல்லை. இவ்வளோ வருஷம் ஒரு பெரிய வரலாறு. இவர் போராடாத போராட்டமே கிடையாது. விவசாய போராட்டம், தொழிலாளர் போராட்டம், ஜாதி ஒழிப்பு பேரணி, மத ரீதியான பிரச்சாரங்களுக்கு எதிரான பேரணின்னு சொல்லி எத்தனை வேணும், என்ன செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட வாழ்க்கையை நீங்கள் தேடி பார்த்தா கிடைக்கும். அவ்வளவு செஞ்சும் இவர் எந்த விதமான அரசு பணிக்கும் போகல. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரே ஒரு தடவை தேர்தலில் போட்டிட்டார், கோயம்புத்தூரில் ஒரு எம்பி தேர்தலில். இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் தான் இவரை எடுத்து ஜெயிச்சார். இதை தான் நம்ம தலைவர் மதுரை மாநாட்டில் சொல்லியிருப்பார். நல்லக்கண்ணு அப்படிங்கிற ஒருத்தரை தோக்கடிச்சது நடிகர் கிடையாது, இன்னொரு அரசியல்வாதின்னு சொல்லியிருப்பார். மத ரீதியான பிரச்சாரம், அந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பிறகு அங்கே ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இவர் போய் அங்கே போட்டிட்டார். ஏன்னா இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம். இவர் ஏன் கோயம்புத்தூரில் போட்டி போட்டார்னு நமக்கு தெரியல. அப்படி இருந்தும் ஆனால் அவர் அங்கே தோற்று போயிட்டார். ஒரே ஒரு தடவை நின்று அந்த எலெக்ஷன்லையும் தோத்துட்டார். மற்றபடி வேறு எந்த தேர்தல் வாழ்க்கையிலையும் இவர் பங்கேற்கவே இல்லை. போராட்டம்னா ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இருப்பார். இவரோட வாழ்க்கையை தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கிற ரெண்டாவது விஷயம் இதுவாக தான் இருக்கும். இப்போ மூணாவது, மீச
மீசை இல்லாமல் எப்போதும் இருப்பார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெல்லை சதி அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இவர் போராடினார், சுதந்திரத்துக்கு அப்புறமும் போராடினார். பல்வேறு நேரங்களில் இவர் சிறை தண்டனை அனுபவித்தார். 7 வருஷம் சிறையில் இருக்கும்போது அந்த போராட்ட காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் இவர் கைது செய்யப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் போலீஸ்காரங்களை சுத்த விட்டாப்புல, இவர் சிக்கவே இல்லை. அப்படி இருந்து இவர் கைது செய்யப்படும் போது இவரோட அந்த சிறையில் வந்து இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, சிறை உங்களை உலுக்கிரும். சிறையெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சிறையில் இவரோட மீசையை போட்டு எடுத்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு, ஏன்னா ஒரு பெரிய மீசை வச்சுருப்பாராம், வெளியே வந்த பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த சமுதாயத்தில் என்னைக்கு சமத்துவ சிந்தனை வருதோ அடுத்த தலைமுறை அதை உருவாக்கும், அது வரைக்கும் நான் மீசை வளர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து முடிவெடுத்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் மீசை வளர்க்கலை. நம்மளை நம்பி தான் விட்டு போயிருக்காங்க. நம்ம தான் அந்த சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணுங்கிறது தான் அவருடைய பிரதானமான கனவாக இருக்க முடியும். ஸோ இவரோட மீசை இல்லாத வரலாறு தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்மை தெரியுது. இப்போ அடுத்து இவரை பற்றி பேச பேச ஏன் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுதுன்னா, ஏன் இப்படி இருக்காரு, இப்படி ஒருத்தர்லாம் இருந்திருக்காரு நம்ம வாழ்கிற காலத்தில் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நமக்கு விசித்திரமாக இருக்குது. அதாவது ஒரு தலைவர்னால் அந்த மாதிரி அரசியல் காலத்தில் பல்வேறு விதமான சாதனைகள் செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க. இந்த உண்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவரை கூப்பிட்டு அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க. அந்த விருது இவர் என்ன பண்ணார்னா 1 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க விருதோடு சேர்த்து. 50,000 ரூபா பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்துக்கு கொடுத்துட்டாரு, 50,000 ரூபா கட்சி கொடுத்துட்டார். இப்படி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? சரி, அதைத்தான் அப்படி பண்ணார்னா தகைச்சால் விருதுன்னு சொல்லி இந்த திமுகவை நான் ஒரு விஷயத்தில் பாராட்டுவாங்க. இவர் கொடுத்தாங்க 2022 காலகட்டத்தில் 10 லட்ச ரூபா பணத்தோடு அந்த விருது இவர் கொடுத்தாங்க. அதே மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட 10 லட்ச ரூபாவோட 5,000 ரூபா காசு சேர்த்து, இவரோட கை காசு சேர்த்து போட்டு 10,05,000 ரூபாயா மறுபடியும் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாப்புல. ஸோ இவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விருது வாங்கி எந்த காசு கொடுத்தாலும் எந்த காசையுமே இவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார். 80 வயசு இவருக்கு ஆகும்போது கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட பேரை சொல்லி நிதி உதவிக்காண்டி, ஏன்னா இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவருக்கு நிதி உதவி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கட்சிக்காரங்க அத்தனை பேர் சேர்ந்து நிதி உதவி வாங்குறாங்க. 1 கோடி ரூபா காசு வருது. அந்த 1 கோடி ரூபா காசை கட்சி கொடுத்துட்டார். கேட்டா என்னமா சொல்றாரு, கட்சியிலேருந்து எனக்கு பென்ஷன் 2,500 ரூபா வருது, என்னுடைய ஒய்ஃப் வந்து ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்றாங்க, அது மூலமாக காசு வருது, எனக்கு இந்த காசு போதும், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை, சமீபத்தில் ஒரு நிலத்தை விற்றோம், அந்த காசும் என் கையில் இருக்குது, காசெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விருது கொடுக்கும் போதும் சரி, கட்சிக்காரங்க வசூலித்து கொடுத்தாலும் சரி, அதை மதிக்கவே மாட்டாப்புல, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாப்புல. என்னோட நோக்கம் பணத்துக்கானது கிடையாது, என்னுடைய நோக்கம் மக்களுக்கானது, அடித்தட்டு மக்களுக்கானதுங்கிறது தான் இவருடைய சிந்தனை ஓட்டத்தில் நிறையா இருந்தது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மாநில பொறுப்பில் மாநில செயலாளராக 14 வருஷமாக இருந்தாப்புல. இவர் வந்து பதவி கிடைக்கிது. இவர் முதல்ல ஒரு ஊருக்கு போகிறாப்புல. அந்த ஊரில் இவர் வரவேற்கிறதுக்காண்டி நிறையா வந்து விளக்குகள்லாம் போட்டு பயங்கரமாக ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. இறங்கினவர் சரி காரில் வருவார், இவர் மாநில பொறுப்புக்கு வந்துட்டார், காரில் வருவார்னு சொல்லி கார் எங்கே வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோவில் வந்து இறங்குறாப்புல. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கு. ஆட்டோவில் இறங்கி முடித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு இங்கே இவ்வளோ லைட் இருக்குது, ஏதோ ஊரில் திருவிழாவான்னு கேட்டாங்க. கேட்டிருக்காரு இவர், ஊரில் திருவிழா இல்லையா, உங்களை வரவேற்க தான் இவ்வளோ லைட்டு கிட்டலாம் போட்டிருக்கோங்கிறான். என்ன இதுக்கு நீங்கள் வரவேற்கிறீங்க, இந்த காசெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நிதி உதவி கொடுத்துருக்கலாம், அந்த நிதி உதவி மூலமாக யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் நாடாளுமன்றம் போயிருப்பார், ஏன் பணத்தை வீணடிக்கிறீங்கன்னு கேட்டார். இவர் மாநில பொறுப்பில் இருக்கும்போது இவருடைய மாமனார் ஒருத்தர், ஏன்னா இவருடைய சிறை வாழ்க்கையில் இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து பொண்ணு கொடுத்த ஒருத்தர், சிறையிலே உங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அது அடிப்படையில் பொண்ணு கொடுத்துருக்காரு ஒரு மாமனார் ஒருத்தர். அவரும் ஜாதி ஒழிப்புக்கு எதிராக போராடின ஒரு கம்யூனிஸ்ட் தான். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜாதி ஒழிப்புக்கு எதிராக அவர் போராடும் போது இவரை வெட்டிவிட்டாங்க அவரோட ஊரில். இவர் மாநில பொறுப்பில் இருக்கும்போது தன்னுடைய மாமனார் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, ஏன்னா 30 வயசுக்கு மேலே இவர் வெளியே வந்தார் சிறையிலேருந்து, அந்த சூழலில் தனக்கு பொண்ணு கொடுத்த ஒருத்தரை வெட்டிட்டாங்க ஜாதி ஒழிப்பு காரணமாக. 2 சமூகங்களுக்கு நடுவில் இவர் அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தார்னா, அரசியல்வாதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தார்னா, 2 சமூகங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக, அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். மாநில பொறுப்பில் இருந்து அப்போலாம் கம்யூனிஸ்ட் பயங்கர ஆக்டிவ் தமிழ்நாட்டில், மாநில பொறுப்பில் இருந்தும் அந்த பிரச்சனையை அவர் செய்யவே இல்லை, அமைதியாக போயிட்டார். மறுபடியும் என்ன பண்ணார்னா, மாமனார் என்ன ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரோ, மாமனார் இறப்புக்கு அப்புறம் அது ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தாரே தவிர மாமனாரை வச்சு, மாமனாரோட இறப்பை வச்சு அரசியல் பண்ணலை. இப்படி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? இப்படி பேசிக்கிட்டே போனால் இவருடைய வாழ்க்கையில் புகழஞ்சலி செலுத்தி கொண்டே போகலாம். தாவேகா தொண்டர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம விஜயண்ணாவோட ஆதரவாளர்கள் தான். விஜயண்ணா அரசியல் களத்தில் வந்து அரசியல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அவரோடு சேர்ந்து நம்ம விஜயண்ணா, அது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது, விஜயண்ணா பேசுகிற அரசியல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் ஒருத்தர் வாழ்ந்தார், ஒருத்தர் இறந்தார்னா அதுக்கு பெரிய உதாரணம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஸோ தலைவரை மையப்படுத்தி அரசியல் பேசாமல் தலைவரின் அரசியலை மையப்படுத்தி அரசியல் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.